Hello students, welcome to Vengadeshan Maths Academy. In 12th Mathematics, Chapter 2 Complex Numbers, Exercise 2.8, Question number 7. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sigma k equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இப்போ இதில் பாருங்கள், let z power n equal to 1, then the nth roots of unity is z equal to 1 power 1 by n. இப்போ இதோடைய போலார் ஃபார்ம் எப்படி எழுதுவாங்க? ஒன்னுடைய போலார் ஃபார்ம் என்ன? cos 0 plus I sin 0. அடுத்தது என்ன செய்வாங்க? ஆர்குமெண்ட்டோட 2k பை ஆட் பண்ணுவோம். எப்படி கிடைக்கும்? cos 2k பை plus I sin 2k பை. அடுத்தது என்ன செய்யணும்? அப்ளைங் டிமாய்வர்ஸ் தியரம். அதாவது இந்த 1 by n உள்ளே கொண்டு வர்றப்ப எப்படி மாறும்? 1 power 1 by n equal to cos 2k pi by n plus I sin 2k pi by n, where k equal to 0 to n minus 1. ஓகே, அடுத்ததா கேயோட ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ கேக்கு 0 போடுறப்ப இட் இஸ் ஈக்குவல் டு 1, 1 போட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, 2 போட்டால் ஒமேகா ஸ்கொயர், அதே போல் n மைனஸ் 1 போட்டிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் n மைனஸ் 1. ஸோ அதோட சம்மேஷன் என்ன அப்படின்னா, த சம் ஆஃப் ஆல் தி nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் 1 plus omega square plus and so on plus omega power n minus 1 equal to 0. அப்போ nth roots வரைக்கும் போட்டாலே it is equal to 0னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதில் by 9 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் 9th root of unity. அப்போ அதுக்கு சம்மேஷன் ஈக்குவல் டு 0 தானே வரணும். அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கணக்கு அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நான் இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இந்த கேக்கு வேல்யூஸை 1 to 8 வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு when k equal to 1, இந்த ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கோங்களா? எழுதிக்கலாமா? CIS 1 போட்டிங்கன்னா 2 into 1 into pi equal to 2 pi by 9 it is equal to omega. ரைட்டா? ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொன்னோம்? 1 தான் சார் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் கேயோட வேல்யூஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0 to n minus 1. அவங்க எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1லேருந்து. ஸோ அதனால் 0க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து ஒமேகா. ஓகேயா? அடுத்து when k equal to 2, 6, 2 2s are 4, 4 pi by 9 it is equal to omega square. When k equal to 3, 6, 2 3s are 6 pi by 9 it is equal to omega cube. Similarly, இதே போல when k equal to 7, 6, 7 2s are 14, 14 pi by 9 equal to omega power 7. When k equal to 8, then 6, 8 2s are 16 pi by 9 it is equal to omega power 8. அடுத்ததா இதோடைய சம்மேஷன் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? கேயோட வேல்யூ வந்து 1 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரல் ஃபார்மில் எப்படி இருக்குது? கேயோட வேல்யூ 0வில் ஸ்டார்ட் பண்ணி n மைனஸ் 1 வரைக்கும் போட்டால் அதோடைய சம்மேஷன் தான் இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நான் என்ன பண்ணுறேன்? 0 to 8 வரைக்கும் போட்டுக்கிறேன். when k equal to 0னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 1 வந்திருக்கும். ஸோ we have 1 plus omega square plus omega cube plus and so on plus omega power 8 it is equal to 0. பட் நமக்கு எதிலிருந்து வேணும்? ஒமேகாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒமேகா பவர் 8 வரைக்கும் வேணும் இல்லையா? therefore
omega plus omega square plus omega cube plus and so on plus omega power a equal to இந்த ப்ளஸ் ஒன் ரைட் சைடில் வந்து என்ன மாறும் மைனஸ் ஒன் ஆகிடும் இல்லையா. therefore summation of k equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I into sin 2k pi by 9 equal to minus 1. That's all.